தமிழொலி நேர்களுக்கு வணக்கம். இன்று இரவு பிரதான செய்திகள். முதலில் தலைப்பு செய்திகள். இலங்கையில் மீண்டும் ஒரு தேர்தல். தமிழர் பகுதியில் சோகம். தாயும் 2 பிள்ளைகளும் சடலமாக மீட்பு. தெஹிவளையில் துப்பாக்கிச்சூடு. தொடரும் காட்டு யானைகளின் அட்டகாசம். 2 மரணம். ஆடி அமாவாசை பித்ரு கடமைகளை நிறைவேற்ற சென்றவர்களிடம் பௌத்த பிக்கு அடாவடி. பெண் சிறை அதிகாரி மீது கண்ணாடி போத்தலால் தாக்குதல். வைத்தியசாலையில் கைதியின் அடாவடி. யாழில் கூறிய ஆயுதத்தால் தாக்கப்பட்டு ஒருவர் உயிரிழப்பு. லஞ்சம் கேட்ட போலீஸ் அதிகாரி கைது. தொடர்வென விரிவான செய்திகள். மாகாண சபை தேர்தல் 2026 ஆண்டு ஆரம்பத்தில் இடம்பெறும் என்று அமைச்சர் பிமல் ரட்நாயக்க தெரிவித்துள்ளார். இலங்கைய தினத்தை எதிர்வரும் அக்டோபர் 23 நடத்துவதற்கு திட்டமிடப்பட்டுள்ளது என்று அவர் குறிப்பிட்டுள்ளார். அரசு தொலைக்காட்சி வழங்கிய நேர்காணலின் போதே அவர் இந்த தகவலை வெளியிட்டுள்ளார். அவர் மேலும் தெரிவிக்கையில், தேசிய சமத்துவத்தை கட்டியெழுப்புவதற்கான பயணத்தில் புதியதொரு ஆரம்பமாக இலங்கைய தின நிகழ்வு அமையும் என உறுதியாக நம்புகின்றோம். தேசிய சமத்துவத்தை கட்டியெழுப்புவதற்குரிய பாரிய பொறுப்பு எமது அரசுக்கு உள்ளது. அதனை நோக்கி பயணிப்போம். அக்டோபர் 23 ஆரம்பமாகும் நடவடிக்கை தொடரும். இவ்வாறு நல்லிணக்கம் நோக்கி விரிவான பயணம் தொடரும் என குறிப்பிட்டுள்ளார். முல்லைத்தீவு பனிக்கன்குளம் பகுதியில் உள்ள கிணறொன்றில் இருந்து தாயும் 2 பிள்ளைகளும் இன்றைய தினம் சடலமாக மீட்கப்பட்டுள்ளனர். முல்லைத்தீவு மாவட்டத்தின் மாங்குளம் போலீஸ் பிரிவுக்குட்பட்ட பனிக்கன்குளம் பகுதியில் அமைந்திருக்கின்ற அரசு வீட்டு திட்ட பயனாளி ஒருவரின் கிணற்றிலிருந்து குறித்த தாயும் 2 பிள்ளைகளும் சடலமாக மீட்கப்பட்டுள்ளனர். குறித்த பகுதியில் உள்ள கிணற்றுக்கு அருகில் சந்தேகத்துக்கிடமான முறையில் கைப்பை ஒன்று பொருட்களும் காணப்பட்டுள்ளது. அதனை அவதானித்த ஊர் மக்கள் போலீசார் கிராம சேவகருக்கு தகவல் வழங்கியதை அடுத்து குறித்த இடத்திற்கு விரைந்த போலீசார் கிராம சேவகர் கிணற்றினை பார்வையிட்டனர். இதன் போது சடலங்கள் நீரில் மிதப்பதை அவதானித்துள்ளனர். இதன் பின்னர் முல்லைத்தீவு நீதிமன்ற நீதிபதி சம்பவ இடத்திற்கு வருகை தந்து பார்வையிட்டதன் பின்னர் சடலங்கள் கிணற்றிலிருந்து மீட்கப்பட்டுள்ளன. குறித்த சடலங்களை உடற்கூற்று பரிசோதனையின் பின்னர் உறவினர்களிடம் ஒப்படைக்க நீதிபதி உத்தரவிட்டுள்ளார். இதன்போது உசாகரன் மாலினி, உசாகரன் மிக்ஷா, உசாகரன் சதுசா ஆகியவர்களே இவ்வாறு சடலங்களாக மீட்கப்பட்டுள்ளனர். குறித்த சம்பவம் தற்கொலையா அல்லது கொலையா என்ற கோணத்தில் மாங்குளம் போலீசார் விசாரணைகளை முன்னெடுத்து வருகின்றனர். தெஹிவளை STS ஜெயசிங்க மைதானத்திற்கு அருகில் இன்று காலை துப்பாக்கிச்சூடு நடத்தப்பட்டுள்ளது. மோட்டார் சைக்கிளில் வந்த இருவரே இவ்வாறு துப்பாக்கிச்சூடு நடத்தியுள்ளனர். எனினும் துப்பாக்கி தவறாக பயன்படுத்தப்பட்டதால் இலக்கு தோல்வியடைந்த நிலையில் துப்பாக்கிதாரிகள் தப்பிச் சென்றுள்ளனர். தெஹிவளை கல்கிசை நகர ஆட்சி மன்றத்தின் சுகாதார நிர்வாகி ஒருவரை இலக்கு வைத்து இந்த துப்பாக்கிச்சூடு நடத்தப்பட்ட நிலையில் அது தோல்வியில் முடிவடைந்துள்ளது. மொனராகலை வெள்ளவாயு ரந்தேனிய போலீஸ் பிரிவுக்குட்பட்ட பகுதியில் காட்டு யானை தாக்கி குடும்பஸ்தர் ஒருவர் உயிரிழந்துள்ளார். நேற்று இடம்பெற்ற இந்த சம்பவத்தில் ரந்தேனியாவைச் சேர்ந்த 4 பிள்ளைகளின் தந்தையான 58 வயது நபரே உயிரிழந்துள்ளார். இவர் வீட்டுக்கு சென்று கொண்டிருந்த போது வீதியில் இருந்த காட்டு யானை தாக்கி சம்பவ இடத்திலேயே உயிரிழந்துள்ளார் என்று போலீசார் தெரிவித்துள்ளனர். மேலும் திருகோணமலை சேரனுவர போலீஸ் பிரிவுக்குட்பட்ட சுமேதங்புர எனும் பகுதியில் வைத்து யானை தாக்கி குடும்பஸ்தர் ஒருவர் உயிரிழந்துள்ளதுடன் மற்றும் ஒருவர் படுகாயமடைந்துள்ளார். மூதூர் மல்லிகை தீவைச் சேர்ந்த 4 பிள்ளைகளின் தந்தையான தம்பிராசா வர்ணகுரரெட்னம் என்பவரே உயிரிழந்துள்ளார். தோப்பூர் நாராயணபுரத்தைச் சேர்ந்த ஜோகராசா என்பவர் படுகாயமடைந்துள்ளார். கென்யா வெந்நீரூற்று சிவன் ஆலயத்தில் ஆடி அமாவாசை பித்ரு கடமைகளை இன்று செய்தவர்கள் தானமாக வழங்கிய 100 கிலோகிராமுக்கும் அதிகமான மரக்கறி பொருட்கள் மற்றும் பூஜை செய்வதற்கு பயன்படுத்திய பொருட்கள் என்பவற்றை ஏற்றிச் செல்ல வந்த முச்சக்கர வண்டியை
பொருட்களை ஏற்றவிடாது தடுத்து அந்த இடத்தில் இருந்து முச்சக்கர வண்டியை வெளியேற்றி பௌத்த பிக்கு ஒருவர் அடாவடியில் ஈடுபட்டுள்ளார். சிவன் கோவிலில் ஆடி அமாவாசை பித்ருக்கடன் நிறைவேற்றுவதற்கான பூஜைகள் காலை 7 மணி முதல் பகல் 11 மணி வரை நடத்துவதற்குரிய அனுமதி உத்தியோகபூர்வமாக ஏற்பாட்டு குழுவினருக்கு வழங்கப்பட்டிருந்ததாக தெரிவிக்கப்படுகின்றது. இந்நிலையில் 10:55 மணியளவில் பூஜைகளில் ஈடுபட்டிருந்த பூசகர்கள் தமக்கு தானம் வழங்கப்பட்ட பொருட்களை ஏற்றுவதற்கு முச்சக்கர வண்டியொன்றை அழைத்த போது பௌத்த பிக்கு அங்கு வந்து வாகனத்தை வெளியில் கொண்டு போகுமாறு வாகன சாரதியை ஏசியுள்ளார். இதனை அடுத்து மிகுந்த சிரமத்துடன் பொருட்கள் அனைத்தும் அங்கிருந்த பூசகர்கள் மற்றும் பக்தர்கள் ஒரு சிலரால் தூக்கிச் செல்லப்பட்டு வாகனத்தில் ஏற்றப்பட்டுள்ளது. இச்சம்பவம் காரணமாக பித்ருக்கடன் செலுத்த வந்தவர்கள் மிகுந்த சிரமத்துக்குள்ளானதாக தெரிவிக்கப்படுகின்றது. கொழும்பு ரிமாண்ட் சிறையில் தடுத்து வைக்கப்பட்டுள்ள ஒரு சந்தேக நபர் கொழும்பு தேசிய மருத்துவமனையில் உள்ள மனநல மருத்துவமனைக்கு அழைத்துச் செல்லப்பட்ட போது தப்பிக்க முயன்ற சம்பவம் ஒன்று நேற்று இடம்பெற்றுள்ளது. சிறை அதிகாரிகள் சந்தேக நபரை மருத்துவருடன் கலந்தாலோசிப்பதற்கு முன்பு அவரது கைவிலங்குகளை அகற்றிக் கொண்டிருந்த போது இந்த சம்பவம் நிகழ்ந்துள்ளது. அவர் சம்பவ இடத்திலிருந்து தப்பி ஓடிவிட்டார். ஆனால் சிறிது நேரத்திலே மருத்துவமனையின் பிரதான நுழைவாயிலுக்கு அருகில் அவர் கைது செய்யப்பட்டார். தப்பிக்கும் முயற்சியின் போது சந்தேக நபர் ஒரு கண்ணாடி பாட்டிலை உடைத்து ஒரு பெண் சிறை அதிகாரியை தாக்க முயன்றதாக கூறப்படுகிறது. காயங்கள் எதுவும் ஏற்படுவதற்கு முன்பு அதிகாரிகளால் அவரை கட்டுப்படுத்த முடிந்தது. சம்பவத்தை தொடர்ந்து சந்தேக நபர் மீண்டும் மருத்துவமனைக்கு அழைத்துச் செல்லப்பட்டு பின்னர் சிறைக்கு திருப்பினார். காங்கேசன்துறை வீதி தாவடியில் அமைந்துள்ள மதுபான சாலை முன்பாக நேற்றைய தினம் இடம்பெற்ற தாக்குதலில் படுகாயமுற்ற குடும்பஸ்தர் யாழ் போதனா வைத்தியசாலையில் உயிரிழந்தார். சுதுமலை மத்தி மானிப்பாயைச் சேர்ந்த சர்வேந்திரன் வயது 45 என்பவரை படுகாயமுற்று வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டு உயிரிழந்தார். தாவடியில் அமைந்துள்ள மதுபான கடைக்கு அருகில் இந்த தாக்குதல் சம்பவம் இடம்பெற்றது. இதன்போது காயமடைந்த நபர் மயக்கமடைந்து வயிறு மற்றும் இடது கையில் பலத்த காயங்களுக்கு உள்ளாகி சிகிச்சைக்காக யாழ்ப்பாணம் போதனா வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்ட போதும் சிகிச்சை பலனின்றி உயிரிழந்தார். இது தொடர்பில் சந்தேக நபர்கள் இன்னும் அடையாளம் காணப்படாத போதும் மேலதிக விசாரணைகளை போலீசார் மேற்கொண்டு வருகின்றனர். கொம்பனி தெரு போலீஸ் பிரிவில் பணியாற்றும் சப் இன்ஸ்பெக்டர் கோட்டை நீதிமன்ற வளாகத்திற்கு அருகில் லஞ்ச ஒழிப்பு ஆணைக்குழு அதிகாரிகளால் கைது செய்யப்பட்டுள்ளார். குறித்த போலீஸ் அதிகாரி 1 லட்சம் ரூபாய் லஞ்சம் கேட்ட போதே கைது செய்யப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்படுகின்றது. இது தொடர்பில் போலீசார் மேலதிக விசாரணைகளை மேற்கொண்டு வருகின்றனர். இத்துடன் தமிழொலியின் இன்றைய இரவு நேர பிரதான செய்திகள் நிறைவடைகின்றன. தொடர்ச்சியாக செய்திகளை அறிந்து கொள்ள தமிழொலி ஊடகத்துடன் இணைந்திருங்கள். நன்றி, வணக்கம்.